Priya's Corner. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான வீட்ல செய்யற பொருள், அதாவது homemade jamun. வீட்லயே பவுடர் வாங்காம வீட்லயே கோவாவோட mix பண்ணி பண்ற jamun. அதுல கொஞ்சம் ஸ்டஃபிங்கும் பண்ணி. So we are going to make stuffed homemade jamun. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ingredients பார்க்கலாம். வாங்க. பொருட்கள் stuffed jamun செய்யறதுக்கான பொருட்கள். ஜாமுன் செய்யறதுக்கு மைதா, கோவா வீட்டில் செஞ்சது இல்லைனா கடையில் வாங்கினது, வெண்ணெய், unsalted butter அதாவது பியோர் பட்டர், பேக்கிங் சோடா, பால், மில்க், எண்ணெய் வறுக்கிறதுக்கு, ஸ்டஃபிங் செய்யறதுக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, ஒரு அரை டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கோவா. இது எல்லாமே ஸ்டஃபிங்காக. ஜீராவுக்கு கொஞ்சம் சர்க்கரை, தண்ணி, ஏலக்காய். ஸோ இதுதான் ஜாமுன், ஸ்டஃபிங் அண்ட் ஜீரா. இது மூணும் செய்கிறதுக்கான பொருட்கள். ஒரு கம்ஃபர்டபுளான கிண்ணம் வச்சுக்கோங்க. அதில் இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த பவுலில் ஒரு 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2.5 to 3 tablespoons ஆஃப் பட்டர், பிளெயின் வெண்ணெய், சாதா வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பேக்கிங் சோடாவோட. அதை ரெண்டுத்தையும் நல்லா இப்படி ஸ்னோ மாதிரி ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான பவுலை எடுத்துக்க சொன்னது. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக இந்த பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் மிக்சிங் பவுல் இருக்கும், அந்த மாதிரியான பவுல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அரவுண்ட் 3 to 5 மினிட்ஸ்க்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஸ்னோ மாதிரி ஆகும். இது ஸ்னோ மாதிரி ஆன உடனே இப்போ நம்ம மைதா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கப் இருந்தால் மெஷர் பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் கப் மைதா மெஷர் பண்ணியாச்சு. மொத்தம் 1.5 கப் ஆட் பண்ணோம். இது ஃபஸ்ட் கப்பை ஆட் பண்ணுறோம். இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1/2 கப்பை மெஷர் பண்ணாமல் கொஞ்சம் டைரெக்டாகவே ஆட் பண்ணுறோம். ஆனால் இது 1/2 கப் தான். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு கட்டிலாம் இல்லாமல், லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மிச்சம் 1/2 கப்பை ஆட் பண்ணுறோம். ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக அப்படி போர்ஷன் பை போர்ஷனாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கோவா எடுக்கலாம். 400 grams ஆஃப் கோவா எடுத்து நல்லா ஒரு 1/2 minute அவனில் வச்சு எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா அதில் எந்த லம்ஸும் எந்த கட்டியும் இல்லாமல் ரெடி பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை எப்படி மாவோட மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். சர்க்கரை இருக்கக்கூடாது. வீட்டில் செஞ்ச கோவாவாக இருந்தாலும் சரி, வெளியில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. இது நந்தினி கோவா வித்தவுட் சுகர். ஒரு 1/4 ஆஃப் த கோவா வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து அந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட, சாப்ட் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது ஸ்டஃப் ஜாமுனை மக்கன் பேடான்ற பேரில் ரொம்ப ஃபேமஸாக இங்கே சவுத் இந்தியாவில் சொல்லுவாங்க. அந்த கோவா நல்லா அவனில் வச்சு ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மைதா, சோடா அண்ட் பட்டரோட மிக்ஸ் பண்ண அந்த மைதா மிக்சரோட கோவாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வைக்கணும். நல்லா பாயில்டு மில்க் ரெடியாக வச்சுக்கணும். இந்த கோவாவும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் கொதிக்க வச்ச பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நல்லா ஜாமுன் பிடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடணும். ரெடிமேட் பவுடரில் ரொம்ப ஜாஸ்தி மைதா, கம்மி கோவா இருக்கும். அதனால் நம்ம இப்படி மேனுவலாக பண்ணுறது வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்ல ஜாஸ்தி கோவா, கம்மி மைதா போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.
அண்ட் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து வீட்டில் செய்கிற ஜாமுனுக்கு வித்தியாசம். இதை கீலே கூட வறுத்து எடுக்கலாம், நெய்லே வறுத்து எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக வரும். ஆனால் வந்து கீல வறுக்கிறது ஓகேவாக இருந்தால், ப்ரிஃபரபுளாக இருந்தால் மட்டும் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா, அதை ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து உருட்டி பார்த்தா அது ட்ரையாகவோ இல்லைனா ரொம்ப தண்ணியாகவோ இல்லாமல் அதை தட்டி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போது அந்த சைடு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து லைட்டாக ஹார்டாக இருக்குது ஆர் லைட்டாக ட்ரையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பாலை ஆட் பண்ணோம். அந்த கடைசி ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு இப்போ வச்சிடலாம். இந்த மாவு பிசைஞ்ச உடனே ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த ஸ்டஃபிங்கையும் ஜீராவையும் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes to 30 minutes ஆகிடும். ஸோ அந்த டைமில் இது ஊறிட்டோம். ஸோ இப்போ 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சுன்னா ஒரு ஆயிலி லுக்கோட, ஸ்லைட் ஆயிலி லுக்கோட கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு சாஃப்டாக வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பூசணிக்காய் விதை கூட ஆட் பண்ணலாம். இதை லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு அதோடு இந்த நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த கோவாவை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கோவாவோட நல்லா அது மிக்ஸ் ஆகி வரணும். மாவு ஊறிடுச்சு. ஸ்டஃபிங்காக நட்ஸும் கோவாவும் கலந்தது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன போர்ஷன், ஒரு சின்ன ஜாமுன் சைஸ்க்கு கையில் மாவு எடுத்துட்டு அது ஃபஸ்ட்டே ஸ்மூத்தாக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ரவுண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வைக்கணும் இல்லையா? ஆமாம், ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஏதாவது இருக்கா என்னன்னு செக் பண்ணி அதை கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு பிளெயின் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி ஃபஸ்ட்டே உருட்டிடணும். ஃபஸ்ட்டு இதை, அப்போ தான் அந்த ஸ்மூத்னஸ் வரும். அதுக்கப்புறம் அதை தட்டி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் மிக்ஸ்சரை இப்போ இந்த மாவில் ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கையாலேயோ கொஞ்சம் வையுங்க. கொஞ்சம் ஜாஸ்தியோ, அப்போ அது ஒரு 2 பீஸ் எடுத்துருந்தாங்க. இல்லைன்னா கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வரணும். அது விரிஞ்சிடுச்சுன்னா எண்ணெய் எல்லாம் இது. அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப கம்மியாகவும் வைக்கக்கூடாது, ஜாஸ்தியாகவும் வைக்கக்கூடாது. அதில் உள்ள ரேப் ஆகிற மாதிரி வைக்கணும். ஏன்னா கம்மியாக வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 நட்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நல்ல ஸ்டஃபிங்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் ரேப் ஆகி கவர் ஆகி எந்த கிராக்கும் இல்லாமல் கவர் ஆகிற அளவுக்கு வைக்கணும். இதில் எந்த ஓப்பனிங்கும் எந்த கிராக்ஸும் இல்லை எந்த லம்ப்ஸும் இல்லாத மாதிரி நல்லா கவர் பண்ண மாதிரி இதை ஸ்மூத்தாக பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி ரவுண்டாகவோ கொஞ்சம் ஃப்ளாட்டாகவோ இல்லை ஓவலாகவோ எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்லைட்டாக ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1:1 மெஷர்மெண்ட்டில் 3 cups ஆஃப் சுகருக்கு 3 cups ஆஃப் வாட்டர் கலந்து நம்ம இப்போ ஜீராவை சுட வைக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தக்கப்புறம் அது ஒரு ஸ்டிக்கி நேச்சர் வந்த உடனே ஒரு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறமும் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது கொதிச்சு முடிச்சிருச்சு. ஸோ இதை இறக்கிடலாம். ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இப்போது நம்ம ஜாமுன் ஃப்ரை பண்ண ஆரம்பித்து அதை லைட்டாக ஆறினோடனே இதில் ஆட் பண்ணலாம். டைரெக்டாக இப்போ அந்த ஸ்டஃப்டு ஜாமுனை நல்ல சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன், எல்லா பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே வெளியில் எடுத்துருங்க. இந்த ஃப்ரைட் ஜாமுன் எல்லாத்தையும்
அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஸ்டஃப்டு ஜாமுன் எல்லாமே சுகர் சிரப்பில் ஊறிடுச்சு. ஸ்டஃப்டு ஹோம்மேட் ஜாமுன் இப்போ சர்விங்க்கு ரெடி.